ஏண்டி, அவ தூக்கத்திலேயே சிந்தன் சிந்தன் தான் சொல்லுவா. முழிச்சிட்டு இருக்கும்போது எப்படி உன் பேரை சொல்லுவா? நீ தானோ கொத்து பரோட்டா குடல் கறி வாங்கி கொடு, உன் பேரையும் சொல்லுவா. ஏண்டா நீ வாங்கி கொடுக்கற கொத்து பரோட்டாக்கும் குடல் கறிக்கும் தான் சொல்றேனா? அப்ப நானும் கொத்து பரோட்டாவும் குடல் கறியும் வாங்கி தரேன், என் பேரும் சொல்றியா? டேய் லூசாடா நீ. நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் என்கரேஜ் பண்றேன். அவதான் லூஸ் மாதிரி பேசுறானா? ஆமா ஆமா, உன் என்கரேஜை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அட சும்மா இருடி, ஒரு ஜாலிக்காக தாண்டி சொன்னேன். இதை போய் ஒரு சீரியஸா எடுத்துட்டு பேசுற. ஏ கதிரு, எப்ப பார்த்தாலும் சண்டை மூட்டி விடுறதே உன் வேலையா போச்சு. சிரிக்கிற இரு. நீ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைமு 22.42 செகண்ட் தான். இது பத்தாது, நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொஞ்சம் லாங்காக வைக்கணும், எனர்ஜி லெவலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ இவ்வளோ தூரம் பண்ணுறதே உன் ஃப்ரெண்ட்ஸுகளோட சப்போர்ட்டில் தான். இன்னும் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சார், அப்ப எங்களை பத்தி எதுவும் சொல்லல? முதல்ல நீ காலேஜுக்கு வா, உனக்கு அங்கே சொல்கிறேன். ஓகே பாய்டா, காலேஜில் பார்க்கலாம். சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஒழுங்கா ட்ரைனிங்க்கு வாடா. இல்ல நான் கிளம்புறேன். டேய், இருந்து சாப்பிட்டு போடா. இல்ல வேணாம், நீங்க சாப்பிடுங்க, நான் இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரேன். டேய் டேய், வந்துறேன்டா. என்னடா இவன் இப்படி இருக்கான்? அப்படி இல்லடா, வறுமையில கூட வாழ முடியும், ஆனா தன்மானம் இல்லாம வாழ முடியாது. வறுமையை விட கொடுமை தன்மானத்தோட வாழ நினைக்கிறது தான். தன்மானம் இல்லாம வாழ்றது வாழ்க்கையும் கிடையாது. ஐயோ, இப்ப என்ன தாண்டி சொல்ல வர? நீங்க அவன்கிட்ட உங்களை புரிய வைக்க நினைக்கிறீங்க, ஆனா அவனை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏய் விடு, யாருக்கு தான் வறுமையும் கஷ்டமும் இல்லை? பிரச்சனையை பார்த்தா நம்ம லட்சியத்தை அடையவே முடியாது. அவன் கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பான். அதான் நம்மளா இருக்கோம்ல. ஐயோ சாமி, அதான் அவ ஆரம்பிச்சிட்டா, இப்ப நீ ஆரம்பிச்சிட்டியாடா? நான் சொல்றது உங்களுக்கெல்லாம் கிண்டலா இருக்கா? நம்மலாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தானே. இது வரைக்கும் நம்ம கிட்ட ஹெல்ப் பண்ண வந்திருக்கானா? ஆமா, இது வரைக்கும் நம்ம கிட்ட அவன் எந்த ஹெல்ப்பும் கேட்டதில்ல. நீங்களும் இருக்கீங்களேடா. அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அத வெளியில காட்டிக்காம தன்மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான். தெரியாம உன்னை ஒரு கேள்வி கேட்டேன். உன்னை இப்படியே விட்டா நாங்க ட்ரைனிங் முடிச்சு போலீஸா வந்தாலும் நீ இந்த கதையை விட மாட்ட. பாரதி கண்ட புதுமை பெண்ணே, இனிமே நான் வாயே திறக்க மாட்டேன். ஏய், அவ வரா. என்னடா போலாமா? டேய் இருடா போவோம். இல்லடா நீ இருந்துட்டு வாங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், கிளாஸ்ல பாத்துக்கலாம். சரிடா, நீ பார்த்து கிளம்பு. பாய். ஓகே பாய். பாய்டா. பாய். பாய்டா. சரி கவிதா, அப்புறம் பர்ஸ்ல எவ்வளவு இருக்கு? ஏண்டா நீ அங்க இருந்து வர்றது என் பர்ஸ துடைக்கதானா? இங்க பாரு கவிதா, பொம்பளை பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறது அப்பப்ப செலவுக்கு உதவுறதுக்கு தான். செயினை புடுங்கி அடகு வச்சிருவோம், ஆனா பில்ல திருப்பி கொடுத்துருவோம். நீங்க வீட்ல வாங்கின காலேஜ் ஃபீஸ நாங்க ஆட்டைய போடுவோம், நீங்க வீட்ல சமாளிச்சுக்கணும். இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைங்களை ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிறது. இந்த மாதிரி முகர கெட்ட காலேஜ்ல இருக்குதுன்னு தெரிஞ்சதான் எங்க ஆத்தா மாங்காட்டு மகமாயி நகையும் போடுறதில்ல, கையில காசும் தர்றதில்ல. உன் வாயு உன்னை பெத்ததே தண்டம்னு நினைக்கும், இதுல உன்னை கையில காசு வேற தருவாங்களா? ஆமாண்டா, நாங்க பிறந்தது தண்டம். கள்ளிப்பால் கொடுத்து கொல்லுவீங்க, லவ் பண்ணலனா ஆசிட் அடிப்பீங்க. ஆனா வீட்ல வேலை செய்ய, காலேஜ்ல ரெக்கார்ட் நோட் எழுதி தர, கல்யாணம் பண்ண புள்ள பெத்துக்க நாங்க தேவை. ஆத்தா மகமாயி, பாரதி கண்ட புதுமை பெண்ணே, தெரியாம சொல்லிட்டான், மன்னிச்சிருமா. உன் புரட்சியை ஆரம்பிச்சிடாதம்மா.
டேய் அத்தா வராங்கடா. என்ன அத்தையா? என்னத்த இந்த பக்கம்? இங்க எங்கேயும் மாமல்லாம் வாங்க முடியாதே. ஏன் அத்தை, இடம் இடம் மாறி வந்துட்டீங்களா? வாயை மூடுறா எருமை. அவன் வாயை முன்னாதான் உருப்பட்டுருவானே. ஏண்டி நீ மறுபடியும் என்னடி 7:30 இழுத்த? அந்த எஸ்ஐ என்னமோ உன்னை கூட்டிட்டு வர சொல்லி லபோதிபோ லபோதிபோன்னு கத்துறான். என்னது கூட்டு வர சொன்னாங்களா? எதுக்கு? என்ன எழவுனே தெரியல. என்ன கம்ப்ளைண்ட் கூட தெரிய மாட்டேங்குது. சரி கவிதா நீ வா, என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம். அத்தை முதல்ல என்ன விஷயம்னு கேளுங்க, அப்புறம் அழைச்சிட்டு போலாம். டேய் நான் தான்டா கூட்டிட்டு போறேன், நான் பாத்துக்கிறேன்டா. டேய் விடுடா, நான் பாத்துக்கிறேன். ஏய் முதல்ல நிப்பாட்டு. என்ன பிரச்சனை பண்ண அத முதல்ல சொல்லு. எதை சொல்ல, அது அங்க போனாதான் தெரியும். ஐயோ, இவ கூட இருக்கிறது பூலாந்தேவி கூட இருக்க மாதிரியே இருக்கே. நீ ரொம்ப புலம்பாத, நீ பாட்டு. அத்த வாங்க நம்ம போலாம். சரித்த நீங்க முன்னாடி போங்க, நான் எதுக்கும் லாயரை ஃபோன் பண்ணி வர சொல்றேன். டேய் முதல்ல அங்க போய் என்ன பிரச்சனைன்றத பாப்போம், அப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணிக்கலாம். ஏய் வாடி போலாம். அத்த நீ முன்னாடி போ, நான் என் வண்டியில வரேன். கைப்புள்ள கடைசி வரைக்கும் யார் வண்டிலையும் வராது, அது வண்டியில தான் வரும். டேய் வாயை மூடுற விளக்கென்ன. அத்தை நீங்க கிளம்புங்க. அத்தை நில்லுங்க, நானும் கூட வரேன். டேய் இப்பெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டேஷன் வந்தா போதும். என்ன நீ ஒன்னும் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. சரி அப்ப நான் வரேன். பாருடி அவள போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரியா போறா? ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி போறா. ஏய் கவிதா நில்லுடி, நானும் வரேன். தேங்க்ஸ்ண்ணா. ஒரு சமோசா கூட சாப்பிட விட மாட்டாங்க. ஹலோ கூப்பிட்டு போயிட்டாங்களா? சரி நீ ஃபோனை வெயி, நான் கேட்குறேன். ஹலோ. டேய் என்னாச்சு? எதுக்கு ஸ்டேஷன்லேருந்து வந்து கவிதாவை கூட்டிகிட்டு போயிருக்காங்களா? என்னன்னு தெரில, அத்தை வந்தாங்க, ஏதோ எஸ்ஐ கூப்பிட்டு தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எதுக்குன்னு ஏதாவது சொன்னாங்களா? வேண்டாம் லூசு பயல, எதுக்குன்னு சொல்லியிருந்தா அவங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டோமா? நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன், நீ அங்கே வந்துரு. டேய் இந்த வாசிக்கு விஷயத்த சொல்லிட்டு கூட்டு வந்துடுறா. அவன்கிட்டயா? சரி சரி சொல்கிறேன். என்னடா ரொம்ப அழுத்துக்கிற? இல்லடா, அவன்கிட்ட பேசி புரிய வச்சு அவன் பதில் சொல்றதுக்குள்ள அப்பப்பா அத சொன்னேன்டா. சரி சரி அவனை கூட்டிட்டு சீக்கிரம் வா. இது வேறயா? அவன் என்ன மூட்ல இருக்கானோ, என்ன சொல்ல போறானோ. ஹலோ வாசி, சொல்றா.
கவிதாவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்களாம். வா என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். எதுக்கு? அட லூசு பையல, என்னன்னு தெரிஞ்சிருந்தா ஃபோன் பண்ணா போய் உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? வண்டி எடுத்துட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு வாடா, சீக்கிரம் போலாம். சரிடா. அப்பாடா, நம்மளும் இன்னைக்கு ஒருத்தனை திட்டியாச்சு. வாடா. ஏன்டா கத்துற? வந்துட்டு தானே இருக்கேன். ஹே, அனிதா அத்தைக்கு தெரிஞ்சிருந்தா வீட்லயே சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கே தெரியலங்கிறது தான் எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருக்குடி. இதுக்கு தான் சொல்லுவாங்க, இதுக்கு ஒரு பழமொழி இருக்குன்னு, போலீஸ்கார சவகாசம் கொலை நாசம்னு. என்னதான் அவங்க நமக்கு உறவா இருந்தாலும் மேலதிகாரி ஆர்டர் போட்டா அவங்கள தாண்டி ஒரு தூசி கூட செய்ய மாட்டாங்க. ஏய், அனிதா அத்தையை பத்தி தப்பா பேசாதடி. சிந்தன் போலீஸ் ஆகணுங்கிறதுல அவங்க அப்பாவை விட அனிதா அத்தைக்கு தான் ஆர்வம் அதிகம். ஆமா ஆமா, அப்பதானே அவங்களுக்கும் கொஞ்சம் மாபிள் கொட்டும். ஏய், போலீஸ் எல்லாரையும் அப்படி சொல்லாதடி. நேர்மையா இருக்கிற போலீஸ்காரங்களும் இருக்காங்க. போலீஸ்காரங்க நேர்மையா தலையில தான் எழுதி ஒட்டிக்கணும். ஏன் நீ ஒலிம்பிக்ல ஜெயிச்சு தங்கப்பதக்கம் வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு போலீஸ் வேலை கிடைச்சா வேணா நான் சொல்ல போறேன். அப்ப மட்டும் பல்ல இழிச்சிட்டு வாங்குவல. அடி போடி, நான் தங்கப்பதக்கம் வாங்குறது போலீஸ் ஆகுறதுக்கு இல்லை, ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் சேரணும். அதில் என்ன மாதிரி கஷ்டப்படுற எல்லாத்துக்கும் அந்த அகாடமியில் ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு ஒலிம்பிக் கோல்டு மெடல் வாங்கி தரணும். அதுதான் என்னோட பெரிய ஆசை. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. இப்படி சொல்லி வந்த பல பேரு கிளப் வச்சு சம்பாதிச்சது தான் அதிகம். யாரும் ஏழைங்களுக்கு உதவுன மாதிரி தெரியல. ஏண்டி, போலீஸ்காரங்களை பெருசாக நம்ப தெரிஞ்ச உனக்கு கூடவே சுற்றி தெரிஞ்ச உன் ஃப்ரெண்டு என்ன நம்ப மாட்டேற பத்தியா? ஏய், நான் உன்னை புரிஞ்சுக்காம இல்லடி, நீ மற்றவங்கள புரிஞ்சுக்கணும்னு தான் நான் பேசுகிறேன். ஏண்டா, நான் கிரவுண்டில் இருக்கிற வரைக்கும் எதுவுமே பிரச்சனையே இல்லைடா. நான் ப்ராக்டிஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நீ அங்கே தானே இருந்த, உனக்கு தெரியாது? டேய், அவ எங்க என்ன பிரச்சனை பண்றன்னு என்கிட்ட சொல்லிட்டா பண்றா. என்ன பிரச்சனைன்னு சொல்லாம கூட அவளை கூட்டு போனாங்க. ஆமாடா, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நிம்மதியாவது இருந்திருக்கலாம். அவங்களும் எதுவும் சொல்லல, இவளும் எதுவும் சொல்லல. எனக்கும் அதான் பயமா இருக்கு. சரி வா, அங்கே போய் பார்க்கலாம், அப்புறமா அதை பற்றி பேசலாம். ஏய் பருதி, ஏய் பாப்பா பருதி, பருதி. ஹாய்க்கா, எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மாலாம்? என்ன படிக்கிறானா இல்ல ஊர் சுத்திட்டு இருக்கானா? ஏய் பாப்பா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் நல்லா படிக்கிறான். இன்னும் சொல்ல போனா எப்போவும் அவனை புக்கும் கையுமா தான் பார்க்க முடியும். இல்லைனா அவன் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். அவ்வளோ பொறுப்பான பையன் அவன். டவுட் 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 டவுட். என்ன டவுட்டு? ஒன்னதான், என்ன டவுட்டு? அதுவா, அவன் என் அண்ணன். நானு அடிப்பாவி, ஏண்டி உனக்கு இந்த எண்ணம்? முதல்ல என் அம்மாட்ட போய் கேட்கணும், அவனை தவுட்டுக்கு தான் வாங்கினியான்னு. எப்பவுமே அதை சொல்லிதான் என் அண்ணன் என்ன கிண்டல் பண்ணுவான். இப்ப பாருக்கா. அடிப்பாவி, இப்படியெல்லாம் நீ பேசுவ? உன் அண்ணன் சொல்லுவான் நீ வாயாடின்னு.
ஆனா இந்த அளவுக்கு பேசுவேன்னு எனக்கு தெரியாது தாயே. எப்படிதான் உன்னை வச்சு சமாளிக்கிறானோ. நான் வீட்டுக்கு போய் அவனை பாத்துக்கிறேன். ஆமா, அவன் படிக்கிறது இருக்கட்டும், மேடம் எப்படி படிக்கிறீங்க அத பத்தி பேசவே இல்ல. போக்கா, நீ தப்பு தப்பா பேசுற. உன்கிட்ட பேச மாட்டேன். ஏய் பாப்பா, இப்ப நான் என்ன கேட்டேன்னு இப்படி பேசுற? சொல்லுமா. என்னை பார்த்து படிக்க சொல்றீங்க, அதான். அம்மா தாயே, நான் கேட்கவே இல்லை. போலாமா? ஏய் பைத்தியம், ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா உன்னை தேடும் போ. நான் என்ன உன்ன மாதிரி ஊரா சுத்துறேன்? வீட்டுக்கு வந்துடுன்னு தெரியும். நீ விட்டா ஊரே வித்துடுவ. ஆமா, ஏன் இவ்வளோ லேட்டு? அதுவா, குரூப் ஸ்டடி அதை முடிச்சுட்டு வர லேட் ஆச்சு. போதுமா? யாரு நீ? குரூப் ஸ்டடி படிச்ச? ஏன்டா பாப்பாவை திட்டுற? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேண்ணே. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்போ இவளை பார்த்த? அதுவா, நான் காலேஜ் முடிச்சு வந்துட்டு இருந்தேனா, அப்பதான் இந்த வாயாடியை பார்த்தேன். என்ன பேச்சு பேசுறா? எப்படிதான் சமாளிக்கிறியோ? இப்ப தெரியுதா என் வலியும் வேதனையும்? அடிங்க எரும மாடு, எரும மாடு. மூஞ்சா பாரு. அவன் கிடக்குறான் லூசு பைய. நீ விடுமா. டேய், டைம் ஆயிடுச்சுடா, சீக்கிரம் போடா. டேய், எங்கடா போறீங்க இவ்வளவு அவசரமா? அதுவா, கவிதாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்களாம், அதுக்காக தான் போறோம். ஐயோ, என்னண்ணா ஆச்சு? கவிதாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, விடு பார்த்துக்கலாம். கூட்டிட்டு போனது சிந்தனோட அத்தை தான், ஸோ பிரச்சனைலாம் எதுவும் இருக்காது. ஏன் பாருது இப்படி கேக்குறிய? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா தீர்த்து வச்சிருவியா அண்ணா? ஹலோ சார், நாங்கள் வரணும்னு அவசியம் இல்லை. என் பேரை சொன்னா போதும், விட்டுருவாங்க. சரி, நீங்களாம் வீட்டுக்கு போங்க, நாங்க வரோம். டேய், நானும் வரேன்டா. நீ எதுக்கு? இதுக்கு முன்னாடிலாம் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்ததே இல்லடா. அது மட்டும் இல்ல, கவிதா எனக்கும் ஃப்ரெண்டு தான்டா. ஆமா, என்ன பிரச்சனை? அத சொல்லாம கூட்டிட்டு போனதுதான் பிரச்சனையே. சொல்லியிருந்தா பயமாவது இருந்திருக்காது. சரி, நீ வரையா மஞ்சு? வரேன்டா. சரி. ஏய் பர்தி, பாத்து போ, போற வழியில யாராவது கடிச்சு கிடிச்சு வச்சிட போற. பாய் மஞ்சு. பாய்டா, பாய் பாய் பாய்மா, பாத்து தேடுவாங்க. நீங்க பாத்து சீக்கிரமா வீட்டுக்கு போ. ஏன்டா குடிச்சு காசு அளிக்கிற? போய் எங்கேயா விழுந்து தொலைய வேண்டியதானே? எதுக்கு இப்படி பண்ற? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு மனுஷனோட வாழ்க்கையை காசு பணம் தான் தீர்மானிக்குதுன்னா, இந்நேரம் எல்லாருமே மிஷின் மாதிரி மாறி இருப்பாங்க. குடும்பத்துக்காக ஒருத்தனும் உழைச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனையும் கேட்டுப்பார், தனக்காக உழைக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, தான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அன்பு பாசமும் தான். இங்கே யாரும் காசுக்காக உழைக்கல, தான் குடும்பத்து மேலே வச்சுக்கிற அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் தான். அந்த உழைப்புக்கான வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அம்பானி கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் தனியாக லண்டனுக்கு போகிறது, தான் குடும்பத்தோட லண்டன் போறாருன்னு தான் செய்தி. தோழர், டீயை குடிங்க தோழர், ஆறுது. என்ன பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு சூடா பேசிட்டு இருக்கீங்க, அவனும் ஆறி போய் கிடக்குறான். இவங்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? டீயை குடிங்க தோழர். 5 நிமிஷம் இல்லை தோழர், நீங்க அரை மணி நேரம் பேசினா கூட இவன் இப்படியே தான் உட்காந்துருப்பான். இவனுங்கெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். டீயை குடிங்க தோழர். இல்லை கண்ணன், வாழ வேண்டிய வயசுல வாழாம காலம் போன வயசுல சேர்ந்து வாழ்றது வாழ்க்கை இல்லை கண்ணன்.